வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா சென்ற இடத்தில் கிடைத்த இன்பம், அதை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். என் பெயர் ஜாஸ்மின். என் கணவர் கிறிஸ்டோபர். எங்களுக்கு திருமணம் ஆகி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. குழந்தை இல்லை. நாங்கள் அதை ஒரு குறையாகவும் கருதவில்லை. இப்படியாக வாழ்க்கையை நான் வந்து கொண்டிருக்கும் போது நானும் என் கணவரும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றோம். எனக்கே தெரியாமல் என் கணவர் ஒரு ட்விஸ்டை வைத்து இருக்கிறார். நாங்கள் சுற்றுலா சென்ற இடத்தில் ஓரிரு நாட்கள் கழிந்தது. தனியார் ரிசார்ட்டில் நாங்கள் ரூம் எடுத்து வைத்திருந்தோம். திடீர் என்று பார்த்தால் என் கணவரின் நண்பர் வீடு சென்றார். நான் ஆரம்பத்தில் எதர்ச்சியாக நடந்த சம்பவம் என்று நினைத்தேன். என் கணவரின் நண்பர்கள் கணவரை கண்டு எதர்ச்சியாக சந்தித்ததைப் போலவே பேசிக் கொண்டார்கள். கிருஷ்ண தம்பி, மனைவி பிரியா, சரி வாங்க நம்ம ஒன்றாக சுற்றி பார்க்கலாம். சரி வாங்கடா போலாம். எனக்கும் இங்கே இடங்கள் எல்லாம் தெரியாது. இதைத் தொடர்ந்து நாங்கள் ஒரே காரில் சென்றோம். பிரியா என்னிடம் கேட்கிறார், கரும்பு சாறு குடிக்கிறையா? நல்லா இருக்கும் கூறினார். சரி சொன்னேன். ஜூஸ் கடையில் கார் நிறுத்தப்பட்டது. கணவர் மற்றும் கிருஷ்ணா தம்பி மாம்பழ பலாப்பழம் குடிச்சேன். நல்ல சுவையா இருந்தது. ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அழைத்து சென்றார்கள். இங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருந்தது. மிகவும் அழகான பிரம்மையமான காட்சிகள். கணவர் என்னை பார்த்து குளிக்கலாமா என்றார். எனக்கும் ஆசையாக தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் நண்பர்களும் இருக்கிறார்கள். நான் எப்படி உங்களுடன் வந்து குளிக்க முடியும்? இதில் என்ன உனக்கு தயக்கம்? அவர்கள் என் நண்பர்கள் தானே. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஆசையாக இருந்தால் வா. கணவர் சொன்னதை அடுத்து நானும் குளிக்க சம்மதம் தெரிவித்தேன். நான் வெளிர் மஞ்சள் கலர் சுடிதார் அணிந்திருந்தேன். நானும் என் கணவரும் நீர்வீழ்ச்சி அருகில் சென்றோம். என் கணவரின் நண்பர் கிருஷ்ண தம்பி வெறும் உள்ளாடை மட்டும், மனைவி பிரியா சேலை அணிந்து வந்தார். இப்போது சேலை கலட்டி கீழே போட்டு பாவடை மற்றும் மேல் சட்டை அணிந்து அங்கு குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் நாங்கள் வருவதைக் கண்டு வாங்க வாங்க, ஜாலியாருக்கு வாங்க என்று கை அசைத்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். மனைவி பிரியா, பாவடா சூப்பரா அழகா இருந்துச்சு, அதை கலட்டினா மாத்திக்கணும், என் இடுப்பு பொருந்தும். அவர்கள் நண்பர் கிருஷ்ண தம்பி வெறும் ஜட்டியுடன் இருந்ததை பார்த்து என் கணவனிடம், அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நான் எப்படி வருவது என்றேன். அதற்கு அவர், நாம் கடற்கரைக்கு போகிறோம். அங்க எத்தனையோ ஆண்கள் பெண்கள் அரை நிர்வாணமாக தான் குளிக்கிறார்கள். இது தவறு இல்லை, வா என்றார். நானும் சென்றேன். இப்படியே வரப்போகிறாயா? சுடிதாரை அவிழ்த்துவிட்டு வா. அப்பதான் நம்ம குளித்துவிட்டு செல்லும்போது மீண்டும் அதை அணிந்து கொள்ள முடியும். நான் அவர் சொன்னதைப் போலவே அவிழ்த்துவிட்டு நான் அணிந்திருந்த டாப்ஸ் மற்றும் லெகிங்ஸ் உள்ளாடைகளுடன் சென்றேன். அருகே